இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? பழம் ரொம்ப கனிஞ்சு போயிட்டு பாருங்க. ஆமாம், சரிங்களா. பட் ஒன்றும் கெட்டு போகல, கனிஞ்சு போயிருக்கு, ரொம்ப கனிஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து அப்படியே ஒரு ஸ்வீட் பண்ணிடலான்னு நினச்சேன். ஓகே. என்ன கொடுத்து யாரும் சாப்பிட மாட்டேங்க, அதனால் அதை ஸ்வீட் பண்ணிடலாம். ஓகே. என்ன பண்ண போகிறோம்? வாழைப்பழத்தை நல்லா கட் பண்ணி மிக்சியில் பாயசமா? இல்லை மிக்சியில் கட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே. கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டுன்ட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கிறேன். நைஸாக அரைச்சின்ட்டேன். இப்போ கொஞ்சோண்டு வெண்ணெய் இருந்தது, இந்த வெண்ணெயை போட்டுன்ட்டு அதை போட்டேன். இந்த அரைச்சிட்டு வந்து அந்த வாழைப்பழம் இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் கலர் மாறணும், அந்த அளவுக்கு கிண்டிட்டு அப்புறம் தான் வெல்லம் போடணும். அப்படியா? நல்லாயிருக்கும். நார்மலாக பழம் சாப்பிட்றதோட இந்த ஸ்வீட்டு சாப்பிட்டு நல்லாயிருக்கும். பழம் வந்து கனிஞ்சிட்டா இந்த மாதிரி பண்ணிக்கலாம்ல? ஆமாம், கொஞ்சம் பழமாக இருந்தால் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து கனிஞ்சு எடுத்த பழத்தை யாரும் சாப்பிட மாட்டேங்க, அதனால நான் இது அதனால் பண்ணுறேன். இல்லைன்னா பழம் வாங்கினோமா தோலை உரிச்சமா சாப்பிட்டோமா இருக்கலாம். இல்லைன்னா இது வந்து ஆமாங்க, இது போய் பண்ணுறதுக்கு ஆகிப்போயிருக்கும். இந்த கனிஞ்சு போயிடுத்து வாங்கி வச்சுட்டு கனிஞ்சு போயிடுத்து அப்படின்னா அதை வந்து சாப்பிடலாம். அப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். வேஸ்ட் பண்ணாமல். ஓகே, இப்படி பண்ணி சாப்பிடலாம். சரி, இது வந்து அல்வா மாதிரி வருமா பாயசம் மாதிரி வருமானு தெரியல. பார்க்கும்போது லாஸ்ட்டில் எப்படி வருதோ அதை வச்சு நம்ம பேரை. இல்லை எனக்கு பேர் தெரியும், நான் சொல்லலை. ஏன் நீங்கள் என்னமோ பொண்ணு அன்றைக்கி ஒரு 7 கப் கேக் போய் என்ன பில்டப் போட்டிருக்கீங்க? நாவல் கரை மனதை மயக்கும் நாவல் கரை அந்த மாதிரி பில்டப்லாம் அதை போட்டு போகிறீங்களா? என்ன பேசாமல் நான் சொல்ல வேணாம். மெல்ஸ் இன் மவுத் மெல்ஸ் யுவர் ஹார்ட். என்னென்ன போட்டு பாவம் பார்த்துட்டு நொந்து போயிருப்பா. இன்னும் மாமா போட்டிருக்காள் பயங்கர ஸ்வீட்டு நினச்சின்னு பார்த்தா வெறும் 7 கப். வெறும் 7 கப் கேக் இல்லை சிஸ்டர், அதுவும் ஒரு அற்புதமான ஒரு ஸ்வீட். இது சூப்பராக வந்திருந்தது அன்றைக்கி, நல்லா வந்திருந்தது. நீங்கள் ரொம்ப பில்டப் கொடுத்துட்டீங்க, ரொம்ப ஓவர் பில்டப் ஆயிட்டா. இது சேல்ஸ் டெக்னிக் ஜிஸ்ரீ, சேல்ஸ் டெக்னிக், இது மார்க்கெட்டிங் டெக்னிக். மார்க்கெட்டிங் டெக்னிக் இது இந்த மாதிரி டெக்னிக் ஒரு கதை இருக்குது, ஒரு குட்டி கதை இருக்குது, சொல்லவா? அப்படியா? சொல்லுங்கள். மார்க்கெட்டிங் ஜோக் ஒன்று சொல்லவா? சொல்லுங்கள். இது கைவிடாமல் அப்படியே கிண்டே இருக்கணும் கொஞ்சம். அது அடி பிடிக்காமல். ஏன்னா நெய் நம்ம நெய்லாம் விடலை, கொஞ்சம் ஒரே இதுதான் வெண்ணெய் தானே போட்டிருக்கோம், அதனால் அப்படியே இருக்கணும். ஜோக் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஊரில் ஒரு மீன் கடை இருந்தது. என்ன கடை? மீன் கடை. ஓகே. ஒருத்தன் மீன் வாங்கிறதுக்காக போகிறான். அவன் கடைக்காரன்ட்ட கேட்குறான் எவ்வளோ மீன் இருக்கும்போது அவன் வந்து கிலோ 100 ரூபாங்கிறான். இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்து கடைக்கு போகிறான். பக்கத்து கடையில் போய் கேட்குறான் கிலோ எவ்வளோப்பான்னு. அவன் 500 என்னோட 100 ரூபா ஜாஸ்தியாக இருக்கு, இங்கே வந்து அவன் 500 ரூபாங்கிறான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்பான். அடா, பக்கத்து கடைக்காரனும் வச்சுருக்கான், அவன் கடையில் இருக்கிற மீனும் உன் கடையில் இருக்கிற மீனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. 100 ரூபாங்கிறான், நீ 500 ரூபாங்கிறியா? அப்போ பக்கத்து கடைக்காரன் சொல்லலாம், பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி மீனாக இருந்தாலும் என்னோடய மீன் வந்து கொஞ்சம் வித்தியாசமான மீன் அப்படின்னு சொல்கிறான். என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறான். இது வந்து புத்திசாலி மீன், இதெல்லாம் நான் அந்த மாதிரி மீனாக பிடிச்சின்னு வந்திருக்கேன் கடல்லேருந்து, இது எல்லாமே புத்திசாலி மீன். நீ இந்த மீனை வந்து நீ வந்து தொடர்ந்து சாப்பிட்டேன்னா உனக்கு வந்து அறிவு வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கடல்லேருந்து பிடிச்சிட்டு வரேன், அது சாதாரணமான மீன் கிடையாது அப்படி இப்படின்னு பேசுகிறான். அவன் பேச்சு சாமர்த்தியம். அவன் சுருண்டு வருதில்ல, சுருண்டு வந்து கலர் கொஞ்சம் மாறணும், மாறினதுக்கப்புறம் தான் அந்த வெல்லம் போடணும். நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன், அது போடுறேன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் கதை. இப்போ வாங்கி போய்ட்டு அப்புறம் என்ன பண்ணுவான்? அவன் பாப்பான். சரி, அவன் பேச்சு சாமர்த்தியத்தில் அப்படி மயக்குவான் அவன். சரி, வந்துட்டோம், ட்ரை பண்ணி பார்ப்போமே, 500 ரூபா தானே, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம், புத்தி வளர்ந்தா நல்லது தானே அப்படின்னு நினச்சிட்டு அவன் வாங்கிடுவான். 500 ரூபாய்க்கு 1 கிலோ மீன் வாங்கிட்டு போயிடுவான். மீன் வாங்கி சாப்பிடுவான். அவன் வந்து சொல்லுவான், எப்படியோ ஒரு வாரமாக அதை சாப்பிடுங்க சார், அப்போ தான் ஒரு முன்னேற்றம் தெரியும் அப்படிமா. சரின்னு சொல்லிட்டு அவன் டெய்லி 500 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிட்டு போய் ஒரு வாரம் சாப்பிடுவான். ஜஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்ப்பான், அவன் வந்து புத்தியில் வந்து பெரிய முன்னேற்றம்லாம் இருக்காது, பெரிய முன்னேற்றம் இருக்காது, எப்பயும் போல தான் இருப்பான். ஒய்ஃப்டையும் கேட்டு பார்ப்பான், அவளும் சொல்லுவாள் எப்பயும் போல தான் இருக்குது, சில சமயத்தில் அதை விட கம்மியாக தான் இருக்குது அப்படிம்பா. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திருப்பி கடைக்காரன்ட்டே வருவான், கோபமாக வருவான்.
500 வந்து டெய்லி 500 ஒரு வாரம் அப்படி ஏமாற்றிட்டானே நம்மளான்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போவான். கடைக்கு போயின்னே அவன் வாரம் அவன் டெய்லி வாங்குறான் இல்லையா, அதனால் அவனை பார்த்தோன்னே அவன் 1 கிலோ தண்ணி எடுத்து வைப்பான். இந்த புத்திசாலி மீன் ரெடி ஆகிடுச்சு சார்னு கத்துவான் அவன். ஏண்டா யாரை பார்த்து ஏமாத்துற நீ? புத்திசாலி மீனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் வந்து எனக்கு வந்து ஒரு முன்னேற்றமும் கிடையாது. நல்லா நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன், என் ஒய்ஃபும் கன்ஃபார்ம் பண்ணிட்டா, ஒன்றுமே வளரவே இல்லை, எனக்கு முன்னேற்றமே கிடையாது, புத்தி எப்பவும் போல தான் இருக்குது அப்படின்பா. நல்லா ஏமாற்றிட்டேன். எனக்கு நான் கொடுத்த பைசாலாம் திருப்பி கொடு, இல்லைன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு மிரட்டுவான். இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவான்? சரின்னு சொல்லிட்டு சரி ஆமாம் பைசா கொடுத்து அனுப்பிச்சிடுவான். அவன் சேல்ஸ் டெக்னிக் தெரிஞ்சவன். அவன் என்ன தெரியாது சொல்லுவான், நீங்கள் எப்படி முன்னேற்றம் இல்லைன்னு சொல்கிறீங்க? ஒரு வாரத்துக்கு முன்னால் நான் புத்திசாலி மீனுன்னு சொன்னேன், நம்பி வாங்கினீங்க. இன்றைக்கி வந்து புத்திசாலி மீனே கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போனா பாருங்கள், ஒரு வாரத்தில் எவ்வளோ ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்க நீங்கள். திருப்பி ஏமாத்தான். கரெக்ட் தான் நான் சொன்னது. அப்போ சொல்லும்போது அவன் வந்து நம்பி வாங்கினான். இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு வந்துட்டீங்க, இன்னும் நல்லா முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சேல்ஸுங்கிறது ஜெஸ்ஸு சரியான டெக்னிக். அது வந்து இந்த காலத்தில் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தானே பைசா போகிறது இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி பேரை பார்த்து எத்தனை பேர் ஏமாந்தாலும் தெரியல. ஆனால் அன்றைக்கி 7 கப் கேக் வந்து நான் சும்மா பேரை பார்த்து அப்படி இல்லை ஜஸ்ட் உண்மையிலேயே என்னோடய மனசை மயக்கிறது. அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்தது, மனதை மயக்கும் நாவில் கரையும் மெல்ஸ் இன் யுவர் மவுத் மெல்ஸ் யுவர் ஹார்ட் அப்படிங்கிறது தானாக வந்தது. நான் சாப்பிட்டுட்டு நான் அனுபவித்து நான் எழுதுனது. யாரும் ஏமாத்துற ஐடியா இல்லை. இல்லை நிஜமாகவே நான் வந்து டைட்டிலையும் போட்டிருந்தேன், நான் 7 கப் கேக் அப்படின்னு போட்டிருந்தேன். நான் போட்டிங்களா? ஆமாம், அது பார்க்கல. கலர் மாறி எடுத்துலது, கலர் மாறி எடுத்துக்கிங்களா? அப்படி ஒட்டாமல் இல்லை, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்களா? அப்படி இந்த டயத்தில் என்னென்னா, இந்த நாட்டு சக்கரை அளவுலாம் அப்படின்னு கிடையாது. நமக்கு என்ன ஸ்வீட் அளவு வேணுமோ அந்த ஸ்வீட் போட்டுக்கலாம். ஓகே, அதை போட்டுக்கிறேன். நம்ம எப்போயுமே அளவே கிடையாது. நம்ம ரெசிப்பியில் வந்து எப்போயுமே அளவே கிடையாது. என்ன தோணுதோ அது போட்டுக்கலாம், என்ன கையில் கிடைக்கிறதோ அதை போட்டுக்கலாம். அளவே கிடையாது. ஆமாம் ஆமாம். ஏலக்காய் பொடியும் போட்டுருந்தேன், இந்த நாட்டு சக்கரையும் போட்டு இது கொஞ்சம் இலகிக்கும். இப்போ திருப்பி கொஞ்சம் நல்லா கெட்டியாக அளவுக்கு விட்டோம்னா நல்லா முந்திரி பருப்பு அதில் போடுறேன், உள்ளே போடுறேன். நெய்லையா? நெய்யில் கொஞ்சம் எண்ணெய் போட்டேன். ஓகே. அதுமாதிரி இன்றைக்கி சொல்ல வச்சேன், இன்றைக்கி போட்டிங்களா? நேற்று பேசினோம், நேற்று தானே ஸ்லேடை பற்றி பேசினோம். ஆமாம், நல்லா இருந்தது, நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது ஸ்லேடை பிடிச்சிருந்து நிறைய பேர் பிடிச்சிருந்ததுல. இந்த மாதிரி ஒரு நாள் வரைக்கும் சரி ஸ்லேடை கொஞ்சம் பெருமாள் கதை அப்படின்னு தெரிஞ்சு அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்லேடையில் வந்து 2 பேர் வந்து அவால் தெரிஞ்ச ஸ்லேடை ஷேர் பண்ணியிருந்தா. அப்படியா? ஆமாம், அது வந்து என்ன, சுந்தராக்கிரான்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அவர் சொன்னது வந்து அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் வந்து அவர் சொன்ன ஒரு ஸ்லேடை. அவர் ஒரு தடவை இந்த மாதிரி வெளியே போயிருக்கும்போது இந்த இதெல்லாம் கச்சேரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டிருக்கான், ஏதாவது பழங்கள்லாம் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு. ராமானுஜ ஐயங்கார்ட்ட, அரியக்குடி கிட்ட. அவர் வந்து பழங்களெல்லாம் நான் இருக்கேன், ஏதாவது புது கிழமை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லலாம். அதாவது பழம் கிழம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது அவர் வந்து ரொம்ப பழமையான கிழமை அப்படிங்கிறது வந்து பழங்கிழம் நான் இருக்கேன், புது கிழமை ஏதாவது கிடைச்சா வாங்கிட்டு வா அப்படின்னாராம். அது போட்டிருந்தா அது போட்டிருந்தா சுந்தராக்கிரான்னு. அதே மாதிரி கீதா ரங்கராஜன் அப்படிங்கிறவன் வந்து ரொம்ப ஒரு பழமையான ஒரு ஸ்லேடை. அது வந்து பாலும் கசக்கவில்லை, பழந்துணியும் கசக்கவில்லை அப்படின்னு ஒரு ஸ்லேடை. இது வந்து நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம். சண்முகனார்னு ஒரு பெரும் புலவர். அவர் வந்து இந்த ஸ்லேடைக்கில் வந்து கீவாஜா மாதிரி ஸ்லேடை வந்து ரொம்ப ஜாஸ்தி, ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவல் அந்த மாதிரி ஸ்லேடை அவருக்கு வந்து அப்படியே சர்வசாதாரணமாக வரும். அவர் வந்து கடைசி மரணப்படுக்கையில் இருக்கும்போது ஒன்றுமே சாப்பிட்றதுக்கு முடியல, அவனால் சாப்பிட்ற எதாக இருந்தாலும் எதுவுமே இறங்கலை. இப்போ பொண்ணு வந்து என்ன பண்ணால் துணியில் வந்து பாலை பொழிஞ்சு கொடுப்பா, சொட்டு சுட்டா.
அந்த பாலையும் துப்பிடுறாரு. அப்போ அந்த பொண்ணு கேட்பா, பாலும் கசக்குறதா அப்படின்னு. பால் கூட கசக்குறதா அப்படின்னு கேட்பா அந்த பொண்ணு. அப்போது அந்த சமயத்தில் கூட அவர் என்ன தெரியுமா சொன்னாராம், பாலும் கசக்கலை, அந்த பழந்துணியும் கசக்கலை அப்படின்னாராம். பால் வந்து கசக்கலை, அந்த பழந்துணி ஒன்று கொடுத்தியே அது கசக்காம நீ அப்படியே கொடுத்துட்டேங்கிற அர்த்தம். கசக்கலைன்னா அது எப்படி கரெக்டாக கசக்கலைன்னா நான் துவைக்கல, இல்லை வாஷ் பண்ணல, இல்லை க்ளீன் பண்ணலன்னு அர்த்தம். கசக்கலைன்னு அர்த்தம். எப்படி அந்த டைட்டில் எடுத்து பாலும் கசக்கலை, அந்த பழந்துணியும் கசக்கலை அப்படின்னாராம். அந்த இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபேமஸாக ரொம்ப டச்சிங்காக இருக்கும் அந்த ஸ்லைடு. இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து பிளட்லேயே ஊறியிருக்கும் சில பேருக்கு. வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கொட்டும் அருவி மாதிரி சில பேருக்கு. அது 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 அந்த புலமை அது கரெக்டாக நாலேஜ் கிஃப்டட் அதெல்லாம். ஆமாம். அதான் வந்து கடைமடைன்னு ஒரு ஊர் வந்து தான். கடைமடையில் வந்து ஒரு புலவர் வரார், ஒரு மடத்துக்கு வரார். அந்த மட தலைவருக்கும் இந்த புலவருக்கும் அடிக்கடி இந்த மாதிரி வாக்குவாதம் ஏதாவது வந்து நேருமா. அப்போ வேணும்னே வாரணுங்கிறதுக்காக அந்த மட தலைவர் வந்து இவரை ஒரு நாள் வரும்போது, இந்த கடைமடையிலேருந்து வந்த புலவர் இருக்கார் இல்லையா, அவர் வரும்போது வரவேற்கும்போது எல்லாருக்கும் முன்னால் வாருங்கள் கடைமடையறை அப்படின்னாராம். மடையன்னா தெரியல, மடையன்னா முட்டாள், கடைமடையன்னா முட்டாள்லேயும் கடைசியான ஆள், அதாவது அதிமுட்டாள், வடிகட்டின முட்டாள்னு அர்த்தம். வாருங்கள் கடைமடையறை அப்படின்னாராம். அந்த புலவர் உடனே சொன்னாராம், வந்தேன் மட தலைவரே அப்படின்னாராம். வெறும் மட தலைவர் தானே. வாருங்கள் கடைமடையறே அப்படின்னே வந்தேன் மட தலைவரே அப்படின்னாராம். புலமை தான். அதெல்லாம் வந்து ஊறி இருக்கும் அதெல்லாம் அப்படியே. அது வந்து அதுக்கு இப்போ காரணம் வந்து அந்த ஒரு சப்ஜெக்டில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, பேஷன், டெடிக்கேஷன் இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் இதெல்லாம் வரும், இல்லைன்னா கஷ்டம். ஆயிடுச்சு ஆயிடுத்து. இப்படியே பார்த்தா அல்வா இந்த பிளேட்டில் வச்சுட்டு ஆற வச்சுட்டு கட் பண்ணால் கேக்கு. ஓ, அது ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? ஆமாம், இந்த பிளேட்டெல்லாம் ஒட்டாமல் வருது. அது அப்படியே வச்சோம்னா இதுவாகும். ஒன்றுமே வந்து இது கிடையாது. இன்னும் நெய்யெலாம் ஒரு சும்மா ஒரு 25 கிராம்ஸ் போட்டிருப்பேன், வெண்ணெய், அவ்வளோதான். சும்மா அடுப்பில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிண்டினா ஆச்சுது. அது அப்படி வந்து ஒரு 4-5 நாள் வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது, கெட்டு போகாது. ஒரு வாரம் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், அப்புறம் பீஸ் போடுறேன். ஓகே. இது ஒரு 10 நிமிஷம் ஆறணும்ல? இல்லை, அரை மணி நேரம் ஆகணும். அரை மணி நேரம் ஆகும். ஈஸியாக வந்துடும் அப்படியே. இந்த இடத்துல இது எங்கேயாவது இந்த இது இருந்துன்னு வச்சுங்க, அந்த முந்திரி பருப்பு பண்ணால் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் தடங்க, அவ்வளோதான். இப்படி இப்படி இருக்கா, நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். மலபார் அல்வா அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு. ஆமாம். நெய் விடலை, உடம்புக்கு வேணான்னு சொல்லல. ஒரே ஒரு கொஞ்சோண்டு வெண்ணெய் தான் போட்டிருக்கேன். இப்போ நெய் கொஞ்சம் நிறைய விட்டோன்னு வச்சுங்களேன், கடையெல்லாம் கொடுக்குற மாதிரி பல ஒரு மாதிரி அந்த ஷைனிங்கோடு இருக்கும். அது மாதிரி ப்ரௌன் கலர் ஷைனிங்கில். நெய்லாம் இப்போ ஹெல்த்துக்கு வேணான்றனால சிம்பிளானது, ஈஸி. ஒரு வாரம் வச்சுக்கலாம். ஒரு வாரம் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாம் கிண்டிடுறோம் இல்லையா, வெந்துடுது. இந்த வாழைப்பழம் வந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை போடுறோம், அதனால் நல்லா இருக்கும். பனானா கேக். பனானா கேக் சூப்பர். தேங்க்ஸ் ஜெஸ்டி.